விமென்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பிஞ்சு சிறுமிய முகம் பாக்குற கண்ணாடி உடைச்சதுக்காக கொடுமையா தாக்குன நபர். மனைவியின் இரண்டாவது கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த பொதுமக்கள். ஈரோடு வீரப்பன்சத்திரம் பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்களுக்கு 9 வயதுல மகள் ஒருத்தவங்க இருக்க நிலையில முதல் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால அவரை விட்டு பிரிஞ்சு கடந்த 6 வருஷமா நவீன்ராஜ் அப்படின்றவரை திருமணம் செஞ்சு அவர் கூட வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த சில மாசங்களா நவீன்ராஜுக்கும் தமிழ் செல்விக்கும் இடையில குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில வீட்டுல இருந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிய தவறுதலா அந்த 9 வயது சிறுமி கீழே போட்டு உடைச்சதால கோபம் அடைஞ்ச நவீன்ராஜ் தமிழ்ச்செல்வியையும் அந்த சிறுமியையும் சரமாரியா தாக்குனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து ரத்த காயங்களோட வெளியில ஓடி வந்த சிறுமிய அக்கம் பக்கத்தினர் பாதுகாப்பா மீட்டு உடனே வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரும் சிறுமியையும் அவங்களுடைய அம்மாவையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் சிறுமியை தாக்குன அந்த நவீன்ராஜ காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 9 வயது சிறுமியை இவ்வளவு கொடூரமா தாக்குன நபருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதா கூறப்படுது.